அடுத்து ரிட்டோரிக்கல் ஃபிகர்ஸு. ரிட்டோரிக்கல் ஃபிகர்ஸ் அப்படின்றது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆர் ரிட்டோரிக்கல் ஃபிகர். இந்த ஒன்றா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம், இல்லைனா ரிட்டோரிக்கல் ஃபிகர்னு சொல்கிறோம். இது ஒரு வேர்ட் இல்லைனா ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது நம்ம ஆர்டினரி லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் டிஃபரான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆர்டினரியாக பேசுகிறத விட நம்ம இப்படி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோடு நம்ம பேசுகிறோம், ஒரு ரிட்டிக்கல்னால் இப்படி ஒரு ஃபிகரில் தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனஃபோரா. அனஃபோரா அப்படிங்கிறது க்ரீக்கில் ரெப்பிட்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் அ டெலிப்ரேட் ரெப்பிட்டிஷன் ஆஃப் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அட் த பிகினிங். இப்போ அது ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ரேஸாக இருக்கலாம். அது அது ஒரு சென்டென்ஸோட பிகினிங்லேயோ, இல்லை ஒரு பேராகிராஃபோட பிகினிங்லேயோ, இல்லை அந்த ஸ்டான்ஸாவோட பிகினிங்லேயோ, அந்த லைன் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ், அந்த லைன் இருக்கும் இல்லையா, வேர்ட்ஸோடைய லைனு, அந்த அந்த இடத்துலையோ நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா, we cannot dedicate, we cannot consecrate, we cannot hallow this ground அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே we cannot, we cannot, we cannot அப்படின்னு அந்த வேர்டு வந்து தொடங்குது இல்லையா. ஸோ இது மாதிரி நம்ம எப்படி வேணாலும் அந்த பிகினிங் ஆஃப் த வேர்டு வந்து ஒவ்வொன்றிலையும் சென்டென்ஸ்லேயே இருக்கலாம், இல்லை பேராகிராஃப்லேயே இருக்கலாம், இல்லை லைன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்லேயே இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டாண்ட்ஸாலே இருக்கலாம். இதில் அந்த வேர்டோடைய பிகினிங், அந்த ஃப்ரேஸோ இல்லை வேர்டோ, அந்த பிகினிங் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும், அதுதான் அனஃபோரா அப்படிங்கிறாங்க. இது 17th செஞ்சுரியில் தாமஸ் கார்வியோ வந்து பிகின் பண்ணியிருக்காரு. அடுத்து அனஸ்ட்ரோஃபி. அனஸ்ட்ரோஃபி அப்படின்னா என்னென்னா, அனஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். இது ஏன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் நம்ம பார்க்குறோம். அனஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். இது வந்து இன் விச் த நார்மல் வேர்ட் ஆர்டர் ஆஃப் த இது வந்து நார்மலாக நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா நார்மலாக பேசலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அப்புறம் வேர்ப் வரும், அப்புறம் வந்துட்டு இது வரலாம், ஆப்ஜெக்ட் வரலாம், இல்லை ஆட்ஜெக்டிவ் வரலாம், இல்லை சி வரலாம். அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே உல்டாவா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட், அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் வேர்பு, இல்லைனா ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவ், அப்புறம் நவுனு, அப்புறம் இந்த மாதிரி சம்திங் போயிட்டே இருக்கும். ஒரு சென்டென்ஸ் வந்து நார்மலாக இல்லாமல் அது வந்து உல்டாவாக இருக்கும். ஆப்ஜெக்ட் இஸ் சேஞ்ச், சப்ஜெக்ட்டும் வேர்பும் ஆப்ஜெக்ட்டும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேரடைஸ் லாஸ்ட்டில் ஜான் மில்டன் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். என்னென்னா, நோ லைட் பட் ரேதர் டார்க்னஸ் விசிபிள் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பார். இதில் வந்து இது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்ங்கிறது நார்மலாகவே இல்லை இல்லையா, இது அப்படியே மாறி இருக்கு, அதான் சொல்கிறாங்க. அடுத்து அப்போஸ்ட்ரோஃபி. அப்போஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது இட் அக்கர் வென் அ ஸ்பீக்கர் பிரேக்ஸ். அப்போஸ்ட்ரோஃபினா நார்மலாக நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எதுக்கு போடுவோம், வி வில் அப்படின்றதுக்கு போடுவோம் இல்லையா, அப்போ மேலே அது கிடையாது. இது வந்து இது வேற ஒரு அப்போஸ்ட்ரோஃபி. இதில் அப்போஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது க்ரீக்கோடைய மீனிங் என்னன்னா டு ரன் அவே அப்படின்னு போட்டிருக்காங்க. இட் அக்கர்ஸ் வென் அ ஸ்பீக்கர் பிரேக்ஸ் ஆஃப் ஃப்ரம் அட்ரஸிங் த ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸை கவனிக்க வைக்கிறதுக்காக, ஆடியன்ஸை ஈர்க்கிறதுக்காக அவங்க அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான் இந்த அப்போஸ்ட்ரோஃபி. அதாவது எதை அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இல்லாத ஒருத்தரை, இந்த இடத்துல இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டியை வந்து அவங்க அப்போஸ் பண்ணலாம், இல்லாட்டி அவங்கள பற்றி ஏதோ ஒன்று சொல்லலாம். அது மேபி இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் அவங்க வந்து சம்டைம்ஸ் அவங்க அந்த ஆப்சண்ட்டாக இருக்கணும். அது சம்டைம்ஸ் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், பட் ஆனால் அவங்க வந்து அந்த இடத்துல ஆப்சண்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியில் வந்து நம்ம தேர்ட் பர்சனை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி வேறு ஒருத்தவங்களை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மேபி குரூப்பாக சொல்லலாம். மேபி அது ஒரு ஒரு குரூப், அந்த நேம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஸ்கூல்லே பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம காலேஜ்னா இந்த காலேஜ் அப்படின்ற ஒரு குரூப் நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ சம் இண்டிவிஜுவல், சம்டைம் வந்து இண்டிவிஜுவலாக மட்டும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹேம்லெட்டில் யோரிக்ஸோடைய ஸ்கல்லை பற்றி சொல்லியிருப்பார். ஹேம்லெட்டில் அதான் சொல்கிறாங்க அப்போஸ்ட்ரோஃபி அப்படின்னு. அதாவது யோரிக்ஸ் ஸ்கல் இன் ஹேம்லெட், அவங்கள ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு அந்த மாதிரி சொல்கிறது. அதான் ஒருத்தரை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய அப்படின்னு போடுவோம். ஸோ அதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த அப்போஸ்ட்ரோஃபி நார்மலாக யூஸ் பண்ணாமல் இங்கே இல்லாத ஒருத்தரை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுதான் அப்போஸ்ட்ரோஃபி. இந்த ரிட்டோரிக் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறதுல அப்போஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது இதுக்கு தான் மீனிங். நார்மலாக அப்போஸ்ட்ரோஃபி தான், பட் ஆனால் அந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடாது. மேபி அந்த குரூப்பாக இருக்கலாம், இல்லை மேபி ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது. கியாஸ்மஸ். கியாஸ்மஸ் அப்படின்றது வந்து ஒரு க்ரீக் டேர்ம், இது ஒரு க்ரீக் டேர்மு. இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் டூ ஃப்ரேஸ் ஆர் கிளாஸ் விச் ஆர் பேரலல் இன் சின்டாக்ஸ். இது வந்து ரெண்டு ஃப்ரேஸோ இல்லை ரெண்டு கிளாஸோ இருக்குதுன்னு வச்சுக்கோவே, அது வந்து சின்டாக்ஸில் பேரலல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பட் விச் ரிவர்ஸ் த ஆர்டர் ஆஃப் த கரஸ்பாண்டிங் வேர்ட்ஸ். அது அப்படியே இப்போது ஃபஸ்ட்டு கிளாஸில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு இல்லையா, அதேவே தான் செகண்ட் கிளாஸ்லேயும் சொல்ல வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன்.
ஷீ ஹேஸ் ஆல் மை லவ். அவள் தான் என்னுடைய லவ்வே. மை ஹார்ட் பிலாங்ஸ் டு ஹர். என் ஹார்ட்டே அவகிட்ட தான் இருக்குது, அவளால் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. டூ கீ கான்செப்ட்ஸ் ஃப்ரம் த ஒரிஜினல் ஃப்ரேஸ் ரீஅப்பியர் இன் த செகண்ட் ஃப்ரேஸ் இன் இன்வெர்டட் ஆர்டர். அதுதான் இப்போ ஒரிஜினல் ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, அதோடைய இப்போ இந்த இதுலேயே வந்து ஒரிஜினல் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது அப்படியே செகண்ட் ஃப்ரேஸில் மறுபடியும் ஆர்டராக வரும், அதுவும் ஃபஸ்ட்டாகவே வந்துடும். இப்போ இதிலே புக்கில் கொடுத்துருக்காங்க, ஒர்க்ஸ் வித்தவுட் ஷோ அண்ட் வித்தவுட் பாம் ப்ரீசைட்ஸ் அப்படிங்கிறது. வித்தவுட் ஷோ, இப்போ வித்தவுட் அப்படின்னு ரெண்டாவது ஃபஸ்ட்டு கிளாஸில் ரெண்டாவது வேர்டு வந்துருச்சு, அடுத்த கிளாஸில் ஃபஸ்ட்டாகவே வந்துடும், அதுதான் இது அப்படிங்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், ஹாவ் லாங்குவேஜ் ஃபார் நாலேஜ் அண்ட் நாலேஜ் ஃபார் லாங்குவேஜ். இப்போது லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக இருக்குது, இது அடுத்த ஃப்ரேஸில் பார்த்தா செகண்டாக வருது. நாலேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸு செகண்டாக இருக்குது, செகண்ட் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்குது. இதுதான் கியாஸ்மஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து பேராலிப்சஸ். பேராலிப்சஸ் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு சொல்லாமல் சொல்கிறது, எதை பற்றி சொல்லவில்லையோ எதை பற்றி சொல்லவில்லையோ என்று சொல்கிறது. இதை பற்றி நான் சொல்லலை, நான் அவனை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக, அவனை பாராட்டுறதுக்காக சொல்ல வரல அப்படிங்கிறத மாதிரி சொல்லாமல் சொல்கிறது. இப்போ சொல்கிற பாரு, இஸ் வென் அ ரைட்டர் ஆர் ஸ்பீக்கர் எம்பசைஸ் சம்திங் வைல் கிளைமிங் டு நாட் சே எனி திங். அதைத்தான் சொல்லுவார், ஆனால் நான் அதை பற்றி சொல்ல வரல அப்படிங்கிறத சொல்லிடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஷேக்ஸ்பியர், ஜூலியஸ் சீசருடைய ஷேக்ஸ்பியர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஐ கேம் டு பரி சீசர் நாட் டு ப்ரைஸ் ஹிம். நான் அவனை பரி பண்ணுறதுக்கு தான் வந்தேன், அவனை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பண்ணுறது. நான் இதுக்கு வரல, நான் இதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பண்ணுறது. இதுதான் பேராலிப்சஸ் அப்படின்னு சொல்கிறது. நான் இதை சொல்ல வரல அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க, ஆனால் அதைத்தான் சொல்லுவாங்க, சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இப்போ ப்ரைஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குதா, ப்ரைஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்லுவார் இவர், ஹானரபிள் மென் ஹூ ஹேவ், அவன் ஒரு ஹானரபிள் மென் ஹூ ஹேவ் அசிஸ்னேட்டட் ஹிம், அவன் எல்லா விஷயத்தையுமே செய்வான், மக்களுக்காக எல்லா விஷயத்தையுமே செய்வான் அப்படின்னு ஹானரபிள் மென் அப்படின்னு சொல்கிறது அவனை. அப்போ என்ன, அவனை ப்ரைஸ் பண்ண வரலன்னு முதல்ல சொல்லியாச்சு, அப்படியே இங்கே ப்ரைஸ் பண்ணுறாரு, அதுதான் பேராலிப்சஸ். அடுத்து ரிட்டோரிக்கல் கொஷின், அ கொஷின் தட் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் அன் ஆன்சர். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம், ஆனால் அதுக்கு நம்ம ஆன்சரை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், அந்த மாதிரியான கொஸ்டின் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு குட் ஐ பி ஸோ ஸ்டூபிட், நான் எந்த அளவுக்கு ஸ்டூப்பிடாக இருந்திருக்கேன்ல அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு நம்ம ஆன்சர் எதிர்பார்ப்போமா? இல்லை, நம்ம ஆன்சர் கேட்குற கொஸ்டின் கேட்போம்ல, அவங்க தான் ஆன்சரை சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஆமாம் நீ ஸ்டூப்பிடாக தான் இருந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அது மாதிரி நம்ம நம்ம கொஸ்டின் கேட்போம், ஆனால் அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது, சொல்கிற மாதிரியும் அது இருக்காது. அதான் ரிட்டோரிக்கல் கொஸ்டின். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா, ஓ விண்ட், இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறோம்ல. அப்போது வின்டர்கிட்ட நம்ம கேட்குறோம், ஸோ விண்டுக்கிட்ட நம்ம கேட்குறோம், வின்டர் வந்துருச்சுன்னா ஸ்ப்ரிங் ரொம்ப தூரத்தில் போயிடும்ல அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? ஆமாம் ஸ்ப்ரிங் ரொம்ப தூரத்தில் போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கா? தெரியுது, தெரிஞ்சே கேட்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமாக கேட்குறோம், அதுதான் உணர்ச்சி பூர்வமாக கேட்குறது தான் எப்படி சொல்கிறாங்க ரிட்டோரிக்கல் கொஸ்டின் அப்படிங்கிறது. ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம், அதான் அதுக்கான ரெக்வஸ்ட் அந்த ஆர்டரில் தான் இருக்குது இது. ஆர் டு இன்வைட் அ ரிப்ளை பட் டு அச்சீவ் அ கெட் எக்ஸ்பென்சிவ் ஃபோர்ஸ். இது வந்து ஒரு டைரெக்டான அசர்ஷன் தான், பட் நம்ம வந்து ரிப்ளை எதிர்பார்க்கல அப்படின்றது தான் இது. அடுத்து ஜுயிக்மா. ஜியூக்மா அப்படிங்கிறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் அ வேர்ட் அப்ளைஸ் டு டூ அதர் இன் டிஃப்ரெண்ட் சென்சஸ். இதுவும் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். இதில் அந்த வேர்டு வந்து ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கும், அதுவும் டிஃப்ரெண்ட் சென்ஸில் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ப்ரோக் ஹிஸ் கார் அண்ட் ஹிஸ் ஹார்ட். இதில் ப்ரோக் அப்படிங்கிறது தான் அந்த ஜியூக்மா. இப்போ இந்த ப்ரோக் அப்படிங்கிறது, அவன் காரை உடைச்சிட்டான், ஹிஸ் ஹார்ட் அப்படி இப்போ ஷீ ப்ரோக் ஹிஸ் கார், இது ஒரு சென்டென்ஸாக நிற்குதா. அண்ட் ஹிஸ் ஹார்ட்டுங்கிறது வேற ஒரு சென்டென்ஸ். இப்போ அதுவும் எதோட ரிலேட் ஆகுது, ப்ரோக் கூட தான் ரிலேட் ஆகுது, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட ரிலேட் ஆகுது. ஸோ அந்த ப்ரோக் அப்படிங்கிற வேர்டே ரெண்டு சென்ஸை உருவாக்கும். இப்போ ஒரு கார் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப வந்து பெரிய ஒரு விஷயமா நினைப்பாங்க, காரு பைக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நினைப்பாங்க இல்லையா. அவன் காரை உடைச்சிட்டான் அப்படிங்கும்பொழுது அட் த சேம் டைம் அவன் ஹார்ட்டையும் உடைச்சிட்டான், ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் சென்ஸு, ஆனால் ஒரே இதில் சொல்லுது இல்லையா, அதுதான் ஜியூக்மா அப்படிங்கிறது.
இப்போ நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னா 7 பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டோரிக்கல் ஃபிகர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ரிட்டோரிக்கல் ஃபிகர்ஸ் அப்படின்னா ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது தான்.